ஸோ ஃபைனலி இந்த டாப் 4 ஸ்பாட்ஸில் யார் இருக்காங்க, ப்ளே ஆஃப்ஸ் யார் போகிறாங்கங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஒரே ஒரு ஸ்பாட்டு தான் வந்து இழுபறியில் இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி அது ஜோஃப்ரா ஆர்ச்சரோட கைவண்ணத்தினால கம்ப்ளீட்டாக ராஜஸ்தான் ராயல்ஸ் பக்கம் போயாச்சு. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் ஆர்சிபி வில் டேக் ஆன் ஈச் அதர் குவாலிஃபயர் 1ல். அதுக்கப்புறம் எலிமினேட்டரில் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஆர்ஆர். அண்ட் எனக்கு வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்கிறது வந்து எஸ்ஆர்ஹெச் ஒரு மாதிரி 3வது இடத்துக்கு ஸ்லிப் ஆனது தான். டு மீ தே லுக்ட் ஃப்ரண்ட் அண்ட் சென்டர் டு பி இன் கன்டென்ஷன் ஃபார் த டாப் 2 ஸ்பாட்ஸ். ஸோ அது நடக்கலைங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஹவெவர் இந்த ப்ளே ஆஃப்ஸ் எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நிறைய சர்ப்ரைசஸ் காத்திருக்கும் அப்படிங்கிறது வந்து இப்போவே ஒரு மாதிரி உணர முடியுது. ஆல்தோ ஆன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஆர்சிபி பயங்கரமாக ஆடுறாங்க, ஜிடி வந்து பீக் ஆகிறாங்க, எஸ்ஆர்ஹெச் கன்சிஸ்டண்ட்டாக ஆடிட்டுருக்காங்க, ஆர்ஆர் ஒரு லிப்புக்கு அப்புறம் அவங்களோட சில பல சிங்ஸ் எல்லாம் வந்து அயன் அவுட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம சொன்னாலுமே இந்த ப்ளே ஆஃப் ப்ரெஷர் அப்படிங்கிறது டோட்டலி வேறு மாதிரி. அங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வகையில் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா எனக்கு அவங்களுமே வந்து கண்டிப்பாக குவாலிஃபயர்ஸ் வருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. பட் அப்படி ஒரு ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் ஒரு 1/2 டசன் மேட்ச்சு தோக்காமல் ஆடினதுக்கு பிற்பாடு ஒரு 1/2 டசன் மேட்ச் தோக்குறாங்க தொடர்ந்துங்கிறது வந்து ஒரு ரியல் ஷாக்கு. பட் தட்ஸ் அகெயின் another லெசன். ஏன்னா இந்த சீசன் வந்து மற்ற சீசன்களை பார்க்கும்போது கொஞ்சம் வேறு மாதிரி. இன் த சென்ஸ் நிறையா ஹை ஸ்கோரிங் மேட்சஸ், நிறைய ஹை ஸ்கோரிங் சேசஸ். ஸோ 220 240 எதுவுமே வந்து அவுட் ஆஃப் பவுன்ஸ் இல்லை அப்படின்னு தெரின் லைஸ் அ மெசேஜ் இந்த ப்ளே ஆஃப்லையுமே கூட. எந்த வென்யூவில் ஆடினாலுமே இந்த ஒரு ஃபேக்டர் கண்டிப்பாக வரும். அண்ட் எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் தே வுட் வாண்ட் ட்ராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா டு கோ ஆல் கன்ஸ் பிளேசிங். ஜேக்கப் பெத்தல் ஆர்சிபிக்கு கிடையாது. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ரியன் பராக் அவர் சொல்லியிருந்தார் வந்து நான் ஃபுல்லி ஃபிட்டாக இல்லை இந்த மேட்ச்சுக்கு, பட் குவாலிஃபயர்ஸ் எலிமினேட்டர் ஆடும்போது கண்டிப்பாக நான் ஃபுல்லி ஃபிட்டாக இருப்பேன். அண்ட் அவங்களுக்கும் அவங்களோட யங் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறத வந்து நம்ம பார்த்தோம், அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு. எஸ்ஆர்ஹெச்க்கு டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்களோட பேஸ் பேட்ரி, அந்த ஃபியர்சம் ஃபோர்ஸம் மாதிரி ஒரு பிரமாதமான பேஸ் அசார்ட்மெண்ட். அண்ட் அங்கே கிரெடிட் கண்டிப்பாக நம்ம வருணாரன் கொடுத்தாகணும். ஏன்னா அவர் வந்து சாக்கிபோட போட்ட ஒர்க்கு, பிரஃபுல் ஹிங்கேவோட போட்ட வேலை, நிஷான் மலிங்கா இவங்களோடலாம் அவர் செய்த வேலையோட ரிசல்ட் நம்ம பார்க்க முடியுது. பேட் கமின்ஸோட வருகைக்கு அப்புறம் இந்த டீமுக்கு இன்னொரு ஒரு புத்துணர்ச்சி கிடச்சிருக்கு. ஸோ வெரி வெரி எக்ஸைட்டிங் ப்ளே ஆஃப் வீக், த லாஸ்ட் வீக் பிஸ்னஸ் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட். உங்களோட ஃபேவரட்ஸ் யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் ஃபைனல் ஆட போகிறாங்க? ஆர்சிபி 2 in a row செய்வாங்களா, இல்லை வேறு ஒரு சாம்பியன் பார்க்க போகிறோமா? ஆர்ஆர் ஃபஸ்ட்டு சீசனுக்கு அப்புறம் ஜெயிக்க போகிறாங்களா? காமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.